எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது சொல்லப்பட்டதோ அது நன்றாகவே சொல்லப்பட்டது என்று சொல்வது போல வேட்டையின் பட விழாவில் ரஜினி ஒரு சம்பவம் செய்தார். அந்த சம்பவம் தான் இன்று வரை எல்லோரும் பேசப்பட்டு வருகிறது. என்ன சம்பவம்? அவர் சொன்ன ஒரு கழுதை பற்றிய குட்டி கதை. அது இருவருக்கு பொருந்துகிறது. ஒருவர் கமலுக்கு சொல்லப்பட்டது, இன்னொன்று விஜய்க்கு சொல்லப்பட்டது. அதோடு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அனிருத்துக்கு ஒரு பூஸ்டர் கொடுப்பது போல கூடவே சில விஷயங்களையும் சொன்னார். அவர் சொன்னவை எல்லாமே அந்த மேடையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. பெரும்பாலும் ரஜினி சொல்கின்ற ஒவ்வொரு படத்து விழாவிலும், வெற்றி விழாவிலும் அல்லது தொடக்க வெற்றி விழாவில் அல்லது அதனுடைய ஆடியோ விழாவில் ஏதேனும் ஒரு குட்டி கதை சொல்வது அவருடைய வழக்கம். அந்த குட்டி கதை அந்த நேரத்தில் அவரை சார்ந்த அல்லது அவருக்கு எதிரணியில் உள்ளவர்களுக்கு ஒரு பதில் சொல்வது போல் இருக்கும். ஆனால் இத்தனை நாள் அவர் குட்டி கதை சொல்லும்போது அதை பற்றி யாரும் ஆராய்ச்சி செய்யாமல் இருந்தார்கள். சமூக ஊடகங்கள் வளர்ந்த பிறகு அவர் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் பின்னால் இருக்கும் அர்த்தம் என்ன என்று ஆராய ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு புது புது அர்த்தங்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிதான் அந்த கழுதை கதை விஜய்க்காக சொல்லப்பட்டது, கமலுக்காக சொல்லப்பட்டது. அதாவது அந்த கதையில் அவர் என்ன சொல்கிறார்? ஒரு சலவை தொழிலாளி, அவருடைய கழுதை காணாமல் போகிறது. அதை தேடி பார்க்கிறார், கிடைக்கவே இல்லை. பிறகு அப்படியே ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்து அவர் ஒரு ஞானியாகி விடுகிறார். அவர் ஞானியானதும் அவரை தேடி பல பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து மரியாதை செய்கிறார்கள். அந்த மரியாதை வர வர அவருக்கு அந்த புகழ் போதை ஏறி போகிறது. சரி, நாம் இப்படியே ஞானியாகி விடுவோம், மீண்டும் ஒரு சலவை தொழிலாளியாக வேண்டாம் என்று நினைக்கின்றார். அப்போது மீண்டும் காணாமல் போன அந்த கழுதை வருகிறது. அந்த கழுதையை அவர் கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொண்டால் என்னாகும்? இவர் ஞானி, தன்னுடைய ஞானி என்கிற அந்த கோலத்தை விட்டு, மரியாதையெல்லாம் விட்டு மறுபடியும் ஒரு சலவை தொழிலாளியாக செல்ல வேண்டும். அதெல்லாம் வேண்டாம், இப்படியே இருப்போம், ஞானியாகவே இருப்போம் என்று அவர் நினைப்பார் அல்லவா? அதுதான். கமலஹாசன் இடையில் கட்சி ஆரம்பித்தார், தேர்தலில் நின்றார், தோற்று போனார். பிறகு அவர் கட்சி வேலைகள் சென்று செய்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் கூட நடிப்பை விட்டு அவர் முழுக்க அரசியலுக்கு போய்விடவில்லை. நடிப்பு தான் அவருடைய இரத்தத்தில் ஊறிய விஷயம். நடிப்பு தான் அவருக்கு பணம், பதவி, செல்வாக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. எனவே இந்த நடிப்பு என்கின்ற அந்த தவக்கோலத்தை கமலஹாசன் விட விரும்பவில்லை. எனவேதான் தொடர்ந்து நடித்து கொண்டே இருக்கிறார். அமெரிக்காவுக்கு சென்று ஓய்வெடுத்து அங்கும் சில புதிய முயற்சிகளை, புதிய கலையை கற்று வரலாம் என்றும் யோசிக்கிறார். இதெல்லாமே அவர் கமலஹாசன் அந்த தவக்கோலத்தில், அதாவது நடிகராகவே இருப்பது சிறப்பு என்று நினைக்கின்றார். அரசியலுக்கு போனாலும் கூட அதுதான். அரசியல் என்கின்ற அந்த கழுதை திரும்ப வந்தாலும் கூட அதை ஓரமாக தட்டி உட்கார வைத்துவிட்டு சினிமா என்கின்ற அந்த தவக்கோலத்தையே தொடரவேதான், ஒரு தவ ஞானியாகவே இருக்கதான், சினிமா ஞானியாக இருக்கவே தான் கமல்ஹாசன் விரும்புகிறார். அதுதான் அவருக்கு தேவை. எனவே அதை செய்யட்டும் என்பதை வலியுறுத்துகின்றார் அந்த கதையின் மூலம் ரஜினி. சரி, விஜய்க்கு என்ன சொல்கிறார்? நேற்று வரை நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்ற அவருடைய அல்லகைகள் மூலம் சொல்லப்பட்ட விஜய்க்கு ரஜினி சொன்ன செய்தி என்ன? அந்த குட்டி கதையில் சொன்ன இன்னொரு விஷயம் என்னவென்றால், விஜய் கட்சி ஆரம்பித்தார், கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதிலே சில சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கட்சியில் இருக்கின்ற யானையை தூக்க வேண்டும், அந்த சின்னத்தை தரக்கூடாது என்கின்ற விஷயமெல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. சரி, கட்சியின் கொள்கை என்ன? மாநாடு எப்போ நடத்தப் போகிறீர்கள் என்று. கட்சியின் கொள்கை மாநாட்டில் சொல்லப்படும் என்றார். மாநாடு எப்போது நடத்தப்படும் என்று பார்க்க போது மாநாடு தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. மீண்டும் இப்போது சொல்லப்பட்டது, இப்போது சமீபத்தில் அடுத்த மாநாடு இப்போது இந்த இடத்தில் நடக்கும், இடமெல்லாம் பார்த்தாகிவிட்டது, இத்தனை பேர் வருகிறார்கள் என்கின்ற அறிவிப்பெல்லாம் சொன்னதோடு மீண்டும் மாநாடு தள்ளி போகிறது. அதே சமயத்தில் விஜய் நடித்த கோட் படம் மாபெரும் தோல்வியை தழுவியது. அதாவது பட உலகில் வெற்றிகளை குவித்தவர், அதிகமான சம்பளத்தை வாங்கி கொண்டிருப்பவர். இப்படி அதிகமான சம்பளத்தோடு இருக்கும்போது
விட்டுவிட்டு அரசியலுக்கு போனால் அதை நாம் எப்படி ஈடுகட்டுவது? இது போல வருஷத்துக்கு 2 படம் நடித்தாலே 500 கோடி வருமே. இப்படி போய்விட்டால் எப்படி? அரசியலில் நம்மால் நீடிக்க முடியுமா? அரசியலில் நமக்கு ஒரு நிலையாக நிற்க முடியுமா என்கின்ற சந்தேகமும் அவருக்கு வந்துவிட்டது. எனவேதான் தவக்கோலம் தான் பெஸ்ட். கழுதை கட்சி வந்தாலும் கூட அந்த கட்சியை ஓரமாக அந்த மாநாடு கட்சி எல்லாத்தையும் ஓரமாக நிப்பாட்டிவிட்டு இன்னும் 2-3 வருடங்கள் நடித்து, அதாவது தேர்தலில் நிற்கும் வரை நடித்து கொண்டே இருப்பது. இன்னும் சில பேர் அவருக்கு விஜய்க்கு சொன்ன அறிவுரை என்னென்றால், 2026 இலக்காக வைத்துக் கொள்ளாதீர்கள், 2031 இலக்காக வையுங்கள். அப்போதுதான் நீங்கள் அதுவரை நிறைய உழைக்க வேண்டும், மக்களிடம் செல்ல வேண்டும், மக்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் என்று மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும். எனவே 2031 வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் சரி, அப்படியே செய்யலாம் என்ற முடிவுக்கும் அவர் வந்திருக்கின்றார். அதனால்தான் மாநாடு தள்ளி கொண்டே போகிறது. அதற்கு அடுத்து கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற அந்த படம் அரசியல் படம். அதற்கு அடுத்தும் இன்னும் 2 அரசியல் படங்களில் மக்களுக்காக உழைப்பது போல 2-3 படங்களில் நடித்துவிட்டு, பிறகு தேர்தலில் நிற்கின்ற அந்த சமயத்தில் கட்சியை ஓரமாக வைத்துவிட்டு தேர்தலை போய் சந்திப்பது. வெற்றி பெற்றால் தொடர்வது, இல்லை வெற்றியை தவறவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலிலும் இருந்து கொண்டு சினிமாவிலும் இருந்து கொண்டு பயணிப்பது என்ற முடிவில் விஜய் இருக்கின்றார். அதனால்தான் இந்த மாநாடு தள்ளி கொண்டே போகிறது. அதற்காகத்தான் ரஜினி விஜய்க்கு அந்த குட்டி கதை சொன்னார். சினிமா அரசியல் என்ற அந்த கழுதை காணாமல் போய்விட்டது. அது மறுபடியும் உங்களுக்கு வந்தால் அதை தேடிக்கொண்டே போகாதீர்கள், அது போகட்டும். இந்த சுகம் தரக்கூடிய அதாவது மரியாதை தரக்கூடிய, பணம் தரக்கூடிய, மக்கள் செல்வாக்கை தரக்கூடிய இந்த சினிமா என்ற தவக்கோலத்தை விட்டுவிட வேண்டாம். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, சிறப்பானது, என்றைக்கும் கை கொடுக்கும். சந்தோஷமாக குடும்பத்தோடு ஒரு சினிமா நடிகராகவே அந்த தவக்கோலத்திலே, சினிமா தவக்கோலத்திலே நீங்கள் இருந்தால் வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே போகலாம் என்பதை உணர்த்தும் வகையில்தான் அந்த கதையை ரஜினி கமலுக்கும் விஜய்க்கும் சொன்னார். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால்தான் அவர் அடுத்த கட்டமாக சினிமாவில் தொடர்கின்றார் கமல். அடுத்த கட்ட விஞ்ஞான வளர்ச்சியை அமெரிக்கா சென்று 3 மாதம் இருந்து கற்றுக்கொண்டு சினிமா சார்ந்த ஒரு அழகான கலையை கற்றுக்கொண்டு வருவேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சினிமா சார்ந்தே அவர் பயணிக்க தொடங்கிவிட்டார். அதே போல விஜயும் மாநாட்டை தள்ளி போட்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் மாநாடு, சரி விடுங்க, மாநாடு என்னத்தை நடத்தி என்ன, அப்புறம் பார்த்து நீங்கள் கொள்கையை சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம் என்று மக்களே சொல்லும் வகையில் அந்த மாநாடு மாநாடு அப்படியே நடக்காமல் அப்படியே இருக்கின்றது. அது நடக்கும்போது அவர் தன்னுடைய கொள்கையை சொல்லட்டும். அதுவரை, அதாவது ரஜினி சொன்னது அந்த கழுதை பற்றிய குட்டி கதை கமலுக்கும் விஜய்க்கும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.